டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, தனி வட்டி டாப்பிக்கில் வந்து முக்கியமான சம்மந்தம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டு சம்மந்தம் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தனி வட்டி எங்கெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி கடந்த மாதம் நடந்த 3 தேர்வில் வந்து கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து 7th புக்கில் தான் கேட்டிருக்கு. அதுக்கு நம்ம ப்ரூஃப் வீடியோவும் போட்டிருக்கோம். அது வீடியோ பாருங்கள். அதில் எல்லா சமயமே போட்டிருப்போம். நம்ம இந்த டாப்பிக்கில் தனி வட்டி தான் பார்க்க போகிறோம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சமயம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்தாலே போதும். கண்டிப்பாக எல்லா தேர்வுக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பற்றி அந்த கொஷின் இல்லாத இருக்காது. மினிமம் 2 கொஷின் இருக்கும். தனி வட்டி சம்மந்தப்பட்ட கொஷின் மட்டுமே 2 கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி நடக்கிற எல்லா எக்ஸாம் எந்த குரூப்பாக தான் சரி, உங்களுக்கு 2 கேள்வி உறுதியாக வரும் தனி வட்டி டாப்பிக்கு. இது 7th புக்கில் இருக்குது. 7th புக்கில் இப்போ எல்லாம் ஒரே டேர்ம் ஆகிட்டாங்க. டேர்ம் வைஸ் இப்போ 2nd டேர்ம் புக்கில் உங்களுக்கு தனி டாபிக் இருக்குது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு என்னென்னா ஷார்ட்கட்டில் வந்து சம போடலாம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டில் கற்றுக்கலான்னு. என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னும் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிங்க. என்னோடய கருத்து என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு எக்ஸாமுக்கும் சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ட் மெத்தடில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி செம்ம போட கற்றுக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அடுத்து நம்ம ஷார்ட்கட் நம்மளாம் கண்டுபிடிச்சி ஷார்ட்கட் போட முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம ஷார்ட்கட் எடுத்தோம்னா கண்டிப்பாக எந்த பயனும் கிடையாது. இதுதான் என்னோட கருத்து. ஸோ இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல டைரக்ட் மெத்தட் சம்ம போட கற்றுக்கணும். ஒரு சம்மை வந்து டைரக்ட் மெத்தடில் போட கற்றுக்கணும். அதுக்கப்புறமே ஷார்ட்கட் வேணால் கற்றுக்கலாம். இதுதான் வந்து என்னோட கருத்து. ஸோ இந்த கருத்தை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் எடுத்துக்காட்டு சம்மில் முதல் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, ரூபாய் 25,000க்கு 8% தனி வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. இது வந்து டைப் 1 நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க. நம்ம டேரெக்டாக நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன தான், PN/100 தான் ஃபார்முலா. இதில் வந்து வட்டி வீதம்னா 6 நம்மளுக்கு தெரியும், காலம்னா என்ன தெரியும், அமௌண்ட் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக நம்ம ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்முலாவில் இப்போ PNR பிரின்சிபல் எவ்வளோ நம்மளுக்கு 25,000, காலம் வந்து 3 வட்டி வீதம் 8 /100, 2 0 கேன்சல் பண்ணு, மிச்சம் பெருங்களா 6,000. அப்போது 6,000 தான் தனி வட்டி. அப்போ I = எவ்வளோ உங்களுக்கு 6,000. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சம்மு. ஃபஸ்ட்டு நம்ம இது முதல்ல டைரக்ட் மெத்தடில் நான் சம்மை வந்து போட கற்றுக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டைரக்டில் வந்து நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைரக்ட் மெத்தடில் போட கற்றுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டைப் 1. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்குன்னு கொடுத்துட்டான். குறிப்பிட்ட தொகைக்குன்னா அப்போது பிரின்சிபலும் நம்மளுக்கு கொடுக்கல. கேள்வி ஃபஸ்ட் நம்ம நல்லா படித்து புரிஞ்சிக்கணும். 10% வட்டி விகிதம் 2 ஆண்டுகளுக்கு 750 ரூபா 750 ரூபா தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அப்போது நம்மளுக்கு என்ன கேட்குறான்னா, பிரின்சிபல் தான் கேட்குறான். அப்போது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு தனி வட்டியாக செலுத்தினால் 750 ரூபா தனி வட்டியை செலுத்துறாரு. 2 ஆண்டு கழித்து வட்டி விகிதம் 10%. ஸோ நம்ம கேள்வி படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கொடுத்துக்கிறான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். என்ன கொடுத்துக்கிறான்னா, வட்டி விகிதம் கொடுத்துருக்குறான், காலம் கொடுத்துருக்குறான். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சா என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுக்கு பிரின்சிபல் தான் கேட்குறான். அப்போ அசல் தான் எவ்வளோன்னு கேட்குறான். அசல் இப்போ தனி ஃபார்முலா என்ன நம்மளுக்கு I = PN/100. அப்போ என்ன தெரியல, நம்மளுக்கு பிரின்சிபல் தான் வரும். அப்போ பிரின்சிபல் P அப்போ I × 100 / நம்ம என்ன ஃபார்முலா தான் நம்மளுக்கு NR. இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போது தனி வட்டி தனி வட்டி தெரியும். அப்போ 750 தனி வட்டி 100. அப்போது காலம் எவ்வளோ நம்மளுக்கு 2 ஆண்டு, வட்டி விகிதம் எவ்வளோ 10. அப்போது 1 0 கடிச்சிருங்க. மிச்சம் வந்து I 2 10, 2 பேருனா 3,750 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசல் கடனாக பெற்றார். அப்போது நம்ம என்னென்னா, இது வந்து செகண்ட் டைப்பு சொல்லலாம். இது செகண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுக்கு அசல் வந்து கேட்குறான். வட்டி விகிதம் தனி வட்டி எல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு அசல் கேட்குறான். ஸோ இது வந்து டைப் 2. ஸோ நம்ம பேசிக் சம்மிலேருந்து நம்ம போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டியில் எப்படி இன்டெரக்டாக கடை நம்ம போட தெரியும். அதனால் ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்கான். காலம்னா என்ன, தனி வட்டினா என்ன, எப்படி கண்டுபிடி எக்ஸ்ப்ளனேஷன் அழகாக கொடுத்துருக்கான். நீங்கள் டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிங்க. டைரக்ட் மெத்தடில் சம்மை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இன்டைரக்ட் மெத்தடில் நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் சம்மை போடலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து டைப் 3 எடுத்துக்கலாம். டைப் 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் 5,600க்கு ஆண்டுக்கு 6% தனி விகிதத்தில் 6,700 உயரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் கொடுக்கல, தனி வட்டியும் கொடுக்கல, பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டான், 2 அமௌண்ட் கொடுத்துட்டான். நல்லா கேள்வி நல்லா படித்து நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் 6,720 உயரும் அப்படி சொல்லி கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டாங்கன்னா 5,600 என்ன பண்ணிட்டாங்கன்னா 6% வட்டி விகிதத்தில் 6,720 உயரும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம அசல் வந்து எவ்வளோ கொடுத்துட்டோம், அசல் நம்ம கொடுத்துட்டோம் 5,600 கொடுத்துட்டான். ஆண்டுக்கு வட்டி வீதம் வந்து 6%. மொத்த தொகை 6,720 என்பது
வட்டி ப்ளஸ்ஸு உங்களுக்கு அசல் ரெண்டு தனி வட்டி ப்ளஸ்ஸு அசல் ரெண்டும் சேர்த்து தான் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ மொத்த தொகை எவ்வளோ நம்மளுக்கு 6720. நம்மளுக்கு தனி வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ தனி வட்டி மட்டும் நம்ம கொடுக்கல, அதாவது தனி வட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபலை கழிக்கணும். மொத்த தொகை எவ்வளோ நம்மளுக்கு? மொத்த தொகை 6720. அசல் எவ்வளோ நம்மளுக்கு? 5600. கழிச்சு எவ்வளோ வரும்? 1120. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டி. அப்போ ஐசிக்கல் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு 1120. ஸோ என்ன கேட்குறான் நம்ம கோயில் நல்லா படித்து புரிஞ்சு என்ன கேட்குறான்னா உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளை உயரும் அப்படி கேட்டுக்கிறான். எத்தனை ஆண்டுகளை? அப்போ எண்ணு தான் கேட்குறான். அப்போ எண்ணு கண்டுபிடிச்சு நம்ம என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? என் = I × 100 டிவைடட் பை நம்மளுக்கு என்ன வரும்? P in principal × rate of interest. இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண டேரெக்டாக நம்ம இப்போ சம போட வேண்டியதான். இப்போ இன்று தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சி நம்மளுக்கு 1120. 100 வந்து ஃபார்முலா இருக்குது. அசல் எவ்வளோ நம்மளுக்கு? 5600 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு? 6. ஸோ இது 2 0 அடிச்சுட்டா நம்மளுக்கு 3 × 1/3 ஆண்டுகள். ஸோ இந்த மாதிரி சம்முலாம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சம்முலாம் எந்த சம்முலாம் உங்களுக்கு ஆன்சர் வருதோ அந்த சம்மை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்மெலாம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டைப் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வாங்கும் நபரிடம் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாரு. 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி விடத்தில் கடனாக பெற்றார். குறிப்பிட்ட தனி விடத்துனா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கலைங்க. அடுத்தது என்ன வரும் நம்மளுக்கு? 52,000 பெற்றார். 4% வட்டி தனி வட்டி கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 ரூபாய் வந்து மொத்த தொகை செலுத்தின வட்டி விதத்தை காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 4 நம்ம எடுத்துக்கலாம். வட்டி விதம் கேட்குறாங்க. என்னென்னா ஒருத்தர் வந்து 52,000 கடன் வாங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட சதவீத தண்ணி வட்டி விற்று 4 ஆண்டு கழித்து எவ்வளோ கொடுத்துட்டாருன்னா 79,040 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ 79,040 ரூபாய் என்பது என்னென்னா அசல் ப்ளஸ் தனி வட்டி, அது ரெண்டு சேர்த்து தானே கொடுத்துருப்பாரு. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு? அது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியல. அப்போது அசல் வந்து 52,000, 4 ஆண்டுகள் மொத்த தொகை மைனஸ் அசல். அப்போ மொத்த தொகை 79,040. அப்புறம் வந்து 52,000 கழிச்சோம்னா 27,040 ரூபாய் வந்து அது வட்டியாக செத்துருக்காரு. அப்போது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு பர்சன்ட் எண்ணு 6 தான் கேட்குறாங்க. 6 அப்போது நம்மளுக்கு தனி வட்டி × 100 டிவைடட் பை உங்களுக்கு என்ன வரும்? பிரின்சிபல் × எண்ணு. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபார்முலா டேட்டா போட்டோம்னா 27,040 + 100 × 52,000 × 4. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா போட்டு அடிச்சா எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு தராங்கன்னா 13% வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்மு நம்ம டேரெக்டாக முதல்ல சம்மு போட கற்றுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் சம்மு போட உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வந்துடும். நம்ம 4 சம்மு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அசல் 46,000 ஒரு ஆண்டு 9 மாதம் கழித்த பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,450 உயர்ந்தது எனில் தனி வட்டி விதத்தை காண்க. இதுவும் அப்போ கொண்ட 5 டைப்பு. ஸோ நம்ம இது வரைக்கும் எத்தனை டைப்பு போகிறோம்? 5வது டைப்பு தனி வட்டி நம்ம பார்க்குறோம். மொத்தமாக கொடுத்துட மாட்டோம். இது வந்து மொத்த தொகையில் கொடுத்துட்டா நம்மளுக்கு அமௌண்ட்டு A = P + நம்மளுக்கு என்ன வரும்? நம்ம தனி வட்டி கேட்குறாங்க. ரெண்டுத்துக்கு கழிக்கணும். நம்ம கழிச்சு மேலே வரும் 52,440 - 46,000 கழிச்சு எவ்வளோ வரும்? நம்மளுக்கு தனி வட்டி வந்து 6,440. அப்போது தனி வட்டி நம்மளுக்கு என்ன வரும்? I = P / 100. பிரின்சிபல் எவ்வளோ? 46,000 × 6 வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7/4. ஸோ இதில் வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு சமம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணால் உங்களுக்கு 8% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து 5வது டைப்பு. இது கொஞ்சம் கடினமான டைப்பு தான், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் எடுத்துக்காட்டு சம்மு கொடுத்துருக்காங்க. 5 டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6வது டைப்பு கொடுத்துருக்காங்க. இது போல் சம்மு தொடர்ந்து நீங்கள் எல்லாமே போட்டு பார்த்துட்டே வாங்க. அதுமாதிரி எடுத்துக்காட்டு சம்மு ப்ளஸ் உங்களுக்கு பயிற்சி சம்மு கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்துக்காட்டு சம்மு ஒரு 7 சம்மு இருக்குது. பயிற்சி சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சம்மு இருக்குது. 11 சம்மு தான் இருக்குது. ஸோ இந்த 11 சம்முலேருந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமும் சரி உங்களுக்கு 2 கேள்வி வரும். அதனால் ஸ்கூல் புக் சம்மு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வெளியே சம்மு போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.